Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான 12th ஃபெயில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபீல் குட் டிராமா படம்னு சொல்லலாம். ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 97ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. கொள்ளைக்காரர்கள்லாம் நிறைய இருக்கிற கிராமம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கிராமத்தை அடையாளப்படுத்துவாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. இவரோட பேரு மனோஜ்குமார் அப்படின்றது. இவர் 12th எக்ஸாம்காக பிட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுக்கு பாடம்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது அப்பாக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். அந்த லெட்டரை வீட்டுல ஒட்டதுக்காக தான் இந்த நபர் வந்திருக்காரு. அப்பாக்கு எதனால சஸ்பென்ஷன் கிடைச்சது அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பியூனா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப நேர்மையா தான் இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அங்க லஞ்சம் வாங்குறவங்களா இருப்பாங்க. இப்ப அப்பாக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அவர் வாக்குவாதத்துல அப்பாவை இடவிடமா பேசிடுறாரு. கோவப்பட்டவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரை செருப்பால அடிச்சிருப்பாரு. அதனாலதான் அப்பாக்கு சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க அப்படின்றது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய வருது. அப்பாவோட அப்பா அந்த காலத்து போலீஸா இருந்திருப்பாரு. நேர்மையா அவரோட வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. அதை பத்தி எல்லாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, இவங்க என்ன சஸ்பென்ஷன் கொடுக்கறது, இதை கேன்சல் பண்றதுக்காக நான் கோர்ட்ல போய் முறையிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஃபேமிலி யார் பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்து எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால தான் ஹீரோ பிட் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப சார் என்ன சொல்றாருன்னா, எழுதி கூட எல்லாருமே பாஸ் ஆக மாட்டீங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆவறீங்க. அதனால நான் போர்ட்லயே ஆன்சர் எழுதி போடுறேன், அதையாவது பார்த்து ஒழுங்கா எழுதுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஆன்சர்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப துஷ்யந்த் அப்படின்ற டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிட் பேப்பர் எடுத்து காமிச்சு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவர்கிட்ட பேசுறதுக்காக ஸ்கூல் ஓனர் வந்துடுறாரு. வாங்க சார், ரூம்ல போய் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. பிரசிடென்ட் சொல்லி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இந்தாங்க காசு வேணா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்து தராரு. ஆனா துஷ்யந்த் இருக்கார்ல, இதெல்லாம் போட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் காசு தந்ததெல்லாம் போட்டோ எடுத்துடுறாங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. அதே மாதிரி எல்லா பசங்களும் இந்த வாட்டி ஃபெயில் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாமே எழுத வேணாம்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல தான் 12th ஃபெயில்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹஸ்பண்ட் ஊருக்கு போறதுல ஒய்ஃபுக்கு சுத்தமா உடன்படியே கிடையாது. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, போயிட்டு வா உனக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஒய்ஃப் விருப்பமே இல்லாம தானே இருக்காங்க. இருந்தாலும் மனசு கேட்காம வேகமா ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக பக்கத்துல வராங்க. இந்தாங்க சாப்பாடு எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடை தந்து வழி அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் 3 பசங்களுக்கு எப்படி சோறு போட போறோம் அப்படின்ற பார்த்தா அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட 2 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. இந்தாங்க காசை பிடிங்க அப்படின்ற மாதிரி நிறைய காசை தராங்க. எப்படி சம்பாதிச்சீங்கன்னு அம்மா கேக்குறாங்க. வீட்டுல ஒரு வண்டி சும்மா இருந்ததுல, அதுதான் யூஸ் பண்ணி சம்பாரிச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ 12th ஃபெயில் ஆனதுனால வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஊரோட பிரசிடென்ட்டுக்கு ஒரு வண்டி இருக்கும், அதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதுல ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால நிறைய பேர் இவங்க வண்டிலையும் ஏறுறாங்க. ஆனா இது பிரசிடென்ட் ஆளுக்கு தெரிய வந்துருது. இந்த வண்டியெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வண்டி மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி இருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணனும் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனை பண்ண அண்ணன் ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிக்கவே செஞ்சிடுறாரு. என்னையே அடிச்சிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அண்ணன் அதெல்லாம் கண்டுக்காம டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் போலீஸ் இருக்காங்கல்ல, எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க, அந்த வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி பொய் கேஸ் போட்டு இவங்க ஸ்டேஷன்லயும் அடைச்சிடுறாங்க. எங்க தாத்தாவும் போலீஸ் தான், எங்க தாத்தா கிட்ட கன்னெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி அண்ணன் கோவமா பேசுறாரு. அப்படியா, வீட்டுல கன்னெல்லாம் வச்சிருக்கீங்களா, எங்க போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் இருக்கார்ல, நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி தம்பியை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப மனோஜும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா கன் எடுக்க வீட்டுக்கு வர மாட்டாரு. நேரா துஷ்யந்த பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பொய் கேஸ் போட்டு எங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. துஷ்யந்த் நேர்மையானவர்ல, அதனால வந்துடுறாரு. இப்ப என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. இவங்க மேலதான் தப்புன்னு தெரிய வருது. அதனால இவங்க 2 பேரையும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது இவரே ஜீப்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. துஷ்யந்த் அவரோட வேலையை ரொம்ப நேர்மையா பாக்குறாருல, அதனால மனோஜுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருது. கண்ணாடியில அவரையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்னப்பா என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இல்ல சார், உங்களை மாதிரி நான் மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு முதல்ல நீ எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணாம ஒழுங்கா எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்டுக்கிறாரு. ஹீரோவும் இந்த வாட்டி எக்ஸாம்க்கு நல்லா படிக்கிறாரு. சீட்டிங்லாம் பண்ணாம எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த வாட்டி எக்ஸாம்லயும் நிறைய பேர் சீட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சீட்டிங்லாம் பண்ணாம ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறாரு. 3rd கிளாஸ்ல தான் இவர் பாஸ் ஆகுறாரு. ஸ்கூல்ல முடிச்சவர் BA ஹிஸ்டரியை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப பாட்டியை பார்க்கறதுக்காக சந்தோஷமா வராரு. டிஎஸ்பி ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றது பாட்டிக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வேண்டிய எக்ஸாம் அந்த இடத்துல போய் படி, அதுக்கான காசை இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாட்டியும் சேவிங்ஸ் எல்லாம் தராங்க. இவரும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க, ஒரு அண்ணன் இருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஹீரோவை பஸ்ல ஏத்தி அனுப்பி விடுறாங்க. இவருக்கு பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கிட்ட PSC கோச்சிங்காக தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா எல்லாருமே இறங்கி போயிருக்காங்க. இவர் லேட்டா தான் கண் முழிச்சிருக்காரு.
இவரோட பேக் காணாம போயிருக்கு. பக்கத்துல இருக்க லேடி தான் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஐயோ திருடிட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி அந்த எக்ஸாம பத்தி விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அப்பதான் 3 வருஷத்துக்கு அந்த எக்ஸாம கவர்மெண்டே கேன்சல் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. மத்திய பிரதேஷ்ல நீ இருக்கிறது வேஸ்ட், வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஒரு ஹோட்டல் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அதையே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. காலையில டைம்லயும் அந்த ஹோட்டல் வாசல்ல தான் இருக்காரு. இவரால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது வேலை கொடுங்க, நான் செஞ்சுட்டு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் தேவையில்ல, நீ போய் சாப்பிடுன்னு ஓனர் சொல்லிட்டாரு. இவரும் வேகமா சாப்பிடுற இடத்துக்கு வந்து சாப்பிடுறாரு. திருப்தியா சாப்பிட்டுட்டேன், என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு. நீ ஸ்டூடெண்ட் தானே, வேலை எல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லிடுறாரு. இப்பதான் பிரீத்தம் அப்படின்ற ஒரு நபர் இவரை கூப்பிட்டு பேசுறாரு. ஈரவு மாதிரியே அவரும் படிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப கேன்சல் ஆனதுனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரீத்தம் பேசிட்டு இருக்கும் போதே அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. இந்த எக்ஸாம் இல்லனா என்ன, நீ உடனே டெல்லிக்கு கிளம்பி போ, யூபிஎஸ்சி இருக்குல்ல அதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பா சொன்னதை பத்தி இவரும் பக்கத்துல இருக்க மனோஜ் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ டிஎஸ்பியா மாறதுக்கு தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல போய் அந்த எக்ஸாம் எழுதுனா இவர் ஐபிஎஸ் ஆபீசராவே மாறலாம். ப்ளீஸ் என்ன அந்த இடத்துக்கு மட்டும் கூட்டு போறீங்களா, அதுக்கு ஆவற காசெல்லாம் நான் சீக்கிரமா சம்பாரிச்சு தந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரீத்தமோ ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாரு. அதனால டெல்லிக்கு கூட்டு வந்துடுறாரு. பிரீத்தமோ இங்க இருக்கிறதுக்காக ஒரு வீடெல்லாம் செட் பண்ணிடுறாரு. இப்பதான் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். உங்களுக்காக கஷ்டப்பட்டு அவர்கிட்ட பேசி டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் வாங்கன்ற மாதிரிலாம் பிரீத்தம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப பிரீத்தமோ மனோஜ பாக்கிறதுக்காக வராரு. மனோஜ் நீயும் அந்த டியூஷனுக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி மனோஜ் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டியூஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. பார்த்தா வீடு முழுக்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காரது கூட இடம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்றாங்க. சொல்லி தரவரோட பேரு கௌரி அப்படின்றது. இவரும் அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்காரு. இதுதான் இவரோட கடைசி அட்டெம்ப்டாவே இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாட்டி ஃபெயில் ஆனா நீங்க உடனே டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது, மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம், திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி நீங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப கௌரியும் இவங்களுக்கு சொல்லிலாம் தர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவால பிரீத்தம் கூடயே இருக்க முடியாதுல்ல, அதனால ஒரு லைப்ரரியில வேலை கேட்பாரு. வேலை பார்த்துக்கிட்டு இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இத பத்தி எல்லாம் பிரீத்தம் கிட்ட சொல்லிட்டாரு. பிரீத்தமும் பார்ட்டி மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பிரீத்தம் என்ன சொல்றாருன்னா, சுத்தமா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா துறையில தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை பத்தி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்னோட அப்பா தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இதை போய் படின்ற மாதிரி அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஏன் உன்னோட அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. என்னோட அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பேன், என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோகமா பிரீத்தம் சொல்றாரு. கௌரி இதுதான் என்னோட கடைசி அட்டெம்ப்ட்னு சொன்னாரு பாத்தீங்களா, பேர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. ஆனா இவரோட பேர் வந்திருக்காது. இது நினைச்சு கௌரியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதே இடத்துல பார்க்க வந்த ராகுல் அப்படின்றவர் செலக்ட் ஆயிருப்பாரு. எல்லாருமே அவரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. பேசாம இவர்கிட்ட டியூஷன் சேர்ந்துடணும் அப்படின்னு பிரீத்த முடிவு பண்றாரு. கௌரி என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மளால முடியலன்னா என்ன, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால ரீஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல கம்மி செலவுல சொல்லி கொடுக்குறாரு. காசு இல்லன்னு சொல்றவங்களுக்கு ஃப்ரீயாவே இவர் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. செலக்ட் ஆன ராகுல் இருக்காருல, பெரிய லெவல்ல டியூஷன் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தமோ கிளாஸ் மாதிரி இவர்கிட்ட வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோ இருக்காருல, காஃபி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. காஃபி கொடுக்குற பையன் போல அப்படின்ற மாதிரி ராகுலும் சாதாரணமா பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரீத்தம் இவனும் ஸ்டூடெண்ட்னு சொல்றாரு. ஐயோ ஸ்டூடெண்டா, உன்னை போய் தெரியாம அப்படி பேசிட்டேன் சாரின்ற மாதிரி ராகுல் சொல்றாரு. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்லிடுறாரு. பிரீத்தம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாரு. பெருசா படிப்புலயும் கான்சென்ட்ரேட்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சகஜமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் பிராங்கா ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா இதெல்லாம் செலக்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத பக்கத்துல இருக்க கௌரியும் கேட்டுவாரு. செலக்ட் ஆகிறது கஷ்டம் தான், ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான், கஷ்டப்பட்டு பண்ணா கண்டிப்பா இதுலயும் செலக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் பேரலா ஹீரோ பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அந்த லைப்ரரியில பகல் முழுக்க பயங்கரமா வேலை பார்க்கறாரு. நைட்டு நேரம் தான் இவருக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த டைம் படிக்கிறாரு. இப்படி படிச்சே ஒவ்வொரு ரவுண்டா இவரும் கிளியர் பண்றாரு. மொத ரவுண்ட கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு பிரீத்தம் கிட்ட சொல்லிட்டாரு. பிரீத்தமோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஹீரோக்காக சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஓரளவுக்கு பெரிய கோச்சிங் சென்டர்ல சேரலாம்னு நினைக்கிறாரு. இவரோட மார்க் நல்லா இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களே கம்மி அமௌண்ட் தான் கேட்பாங்க. அது கூட ஹீரோ கிட்ட இல்ல, அதுல பாதி அமௌண்ட் தான் தராரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இப்பதான் அங்க ராகுலோட போட்டோ இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. என்ன ராகுல் பையாவோட போட்டோ இங்க இருக்கு, ராகுல் பையா வேற ஒரு இடத்துல தானே படிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா அந்த லேடி பக்கத்துல வந்துடுறாங்க. டொபாக்கோ ஆட்லாம் பாத்துருக்கல, அதுல பெரிய பெரிய ஆக்டர்லாம் நடிக்கிறாங்க. அவங்க என்ன உண்மையிலேயே அதையே யூஸ் பண்றாங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது, விளம்பரம் மட்டும்தான். அதே மாதிரி இதுவும் விளம்பரம். அவர்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் இந்த பர்மிஷனை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சேர்க்க வந்து ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட திரும்பி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பையன் என்னென்னமோ சொல்றானே அப்படின்ற மாதிரி இந்த அப்பா கேட்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடி என்கிட்ட இதுதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு.
இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்ல பொண்ணை சேர்க்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா முடிவு பண்ணிடுறாரு. நீயும் இருக்காத கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு நீ எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பத்தி சொல்றாரு. இந்த லைப்ரரிக்கு வந்தா நீங்க எப்பனாலும் பார்க்கலாம்னு சொல்றாரு. இவங்களும் பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் ஒரு லைப்ரரியில வேலை பார்க்கறாருல, அந்த இடத்துல பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவர் கையில அந்த நேரம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் புக்கை வச்சிருக்காரு. நீ இன்ஜினியரிங்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி பொய்யா சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன படிப்புலாம் படிச்சாங்க அப்படின்றத இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஓனர் வந்துடுறாரு. வேலையை பார்க்க சொன்னா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா கத்துறாரு. அப்பதான் இந்த இடத்துல ஈர வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பேரு சாரதா அப்படின்றது. இவங்க இதுக்கப்புறம் ஈரன்னு சொல்றேன். ஈரனும் ஈரவும் ஒரே கிளாஸ்ல தான் படிப்பாங்க. இது ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட்ல இருக்க இடமா இருக்கும். இங்க இருக்க சார் இருக்காரு பாத்தீங்களா, இவன் எழுதின எஸ்ஏ சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி ஈரோவை கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டுறாரு. ஈரோக்கு 2 சாக்லேட்டும் தராரு. அவரோட இடத்துக்கு வந்த ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாக்லேட்டா பக்கத்துல இருக்க அவங்க கிட்ட தராரு. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சாக்லேட்டையும் அவங்க கிட்ட தராரு. அவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு காட்டுறாங்க. இப்ப பிரீத்தம் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சேர்ந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரனுக்கு பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி வருது. பாட சொல்றாங்க. அவங்களும் சூப்பராவே பாடுறாங்க. ஈரோ அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, அப்துல் கலாமோட ஒரு புக்கை பாக்குறாரு. அந்த புக்கை வாங்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. ஆனா அந்த புக்கோட விலை ஜாஸ்தியா இருக்கும். அதனால திரும்பி அந்த இடத்துல வச்சிடுறாரு. இவர் ஏக்கமா எடுத்து பார்த்ததை இவங்க கவனிச்சிருப்பாங்க. வாங்கி தரணும்னு முடிவு பண்றாங்க. அவர் டீ வாங்க போற கேப்ல இவங்க அந்த புக்கே வாங்கிடுறாங்க. அவர்கிட்ட இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி புக்கை தராங்க. இவரும் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க வேணான்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் புக்கை தந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சார் இருக்காரு பாத்தீங்களா, ராக்கெட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்கல்ல. ஈரோக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வேகமா எந்திரிச்சு சொல்லிடுறாங்க. எது ஈரோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரா, பிஏ தானே படிச்சிருக்காரு, அப்படிதானே போட்டிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த சார் கேக்குறாரு. அப்பதான் உண்மை என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் சோகமா இந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. இவரும் சாரின்ற மாதிரி சமாதானப்பட்ட ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஈர வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல பேப்பர்லாம் சேரும்ல, அதெல்லாம் எடைக்கு போட்டு இவர் காசை ஓனர் கிட்ட தருவாரு. அந்த மாதிரி தந்த அமௌண்டா 4000 ரூபாய் இருக்கும். ஆனா 6000 ரூபாய் வரும். அப்ப 2000 ரூபாய் ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி ஓனரும் இவர்கிட்ட கேக்குறாரு. உண்மையிலேயே 4000 ரூபாய் தான் கிடைச்சதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஓனர் கேட்க மாட்டாரு. இவரை திருடன் அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. கோவப்பட்ட ஈரோ இருக்கார்ல, திருடன் சொன்னீங்கன்னா செருப்பால அடிப்பேன் அப்படின்ற மாதிரி செருப்பு எடுத்து காட்டுறாரு. ஏன்னா அந்த ஊரை வச்சுதான் திருடன் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரோ இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஈரோவை கொஞ்ச நாளா பிரீத்தம் பாத்துருக்கவே மாட்டாரு. இப்பதான் ஈரோவை பத்தி விசாரிச்சு ஒரு இடத்துல ஈரோவை பாக்குறதுக்காக வராரு. ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல மாவை அரைச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கதான் ஈரோ வேலை பார்த்து கஷ்டப்படுறாரு அப்படின்றது பிரீத்தம்க்கு தெரிய வருது. நீ எதுக்குடா கஷ்டப்படுற, என் ரூம்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன கஷ்டம், இங்க பாருங்க எனக்கு படிக்கிறதுக்கு வசதியா இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன இடத்த கூட சந்தோஷமா காட்டுறாரு. ஈரோவும் நல்லபடியா எக்ஸாம் எழுதிடுறாரு. இப்ப வெளியே வந்து தெரிஞ்ச பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பையனும் என்ன எஸ்ஏ எழுதுன அப்படின்னு கேக்குறான். நான் டெரரிசம் இன் இந்தியா தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்றான். எது டெரரிசம் இன் இந்தியாவா, டூரிசம் இன் இந்தியா தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் புரிய வைக்கிறான். ஐயோ தப்பா எழுதிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. அவ்வளவுதான் மார்க் போய் நீ ஃபெயில் தான் ஆவ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஈரோக்கும் அது புரியுது, ஃபீல் பண்றாரு. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை பாக்குறதுக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. ஈரின் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. வேலை பார்க்குற அண்ணன் தான் போன்ல பேச வைக்கிறாரு. ஈரோவா அவங்க கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றாரு. நீயும் ஐ லவ் யூன்னு சொல்லு, இந்த உலகத்தையே உனக்காக திருப்பி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் கிட்ட போனை கொடுன்னு சொல்றாங்க. அந்த அண்ணன் கொஞ்ச நேரம் பேசுறாரு. அவங்க உன்னை போக சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஈரோவும் ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு ஈரோ நினைக்கிறாரு. அதனால இவரோட சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் ஸ்கூல்ல படிச்சார்ல, அவர் இப்ப பொட்டி கடை தான் வச்சிருக்காரு. இவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா பக்கத்துல வந்து கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரோ வீட்டுக்கிட்ட வரும்போது தான் தங்கச்சியை பாக்குறாரு. தங்கச்சி நல்லா வளர்ந்துருக்காங்க. இப்ப தங்கச்சி கிட்ட எல்லார பத்தியும் கேக்குறாரு. தங்கச்சி பாட்டியை பத்தி சொல்லும் போது மட்டும் முகம் மாறுது. அப்ப பாட்டிக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. வேகமா பாட்டியை பாக்குற மாதிரி வீட்டுக்குள்ள வராரு. பாட்டி இறந்து போனது அப்பதான் அவருக்கு தெரிய வருது. அப்பாக்கும் இன்னும் கேஸ் முடியாம ஊர்லயே தான் இருப்பாரு. அதனால இவங்க சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அம்மா இவர்கிட்ட அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கோம், உன் அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றது பொய்ன்னு இவருக்கு தெரியுது. பொய் சொல்லாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத, திரும்பி இந்த ஊருக்கு வந்தா நீ போலீஸ் ட்ரெஸ்ல தான் வரணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. திரும்பி அந்த சின்ன ரூம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் இங்க வேலை பார்க்கறது அப்பாக்கு தெரியுது. அப்பாவும் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்பாக்கும் அந்த இடத்துல எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. நேர்மையா இருந்தா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சுத்த பொய். நான் திரும்பி நம்ம ஊருக்கு போய் கை காலில் விழுந்தாது அந்த வேலையை வாங்க போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க யோசிங்கன்ற மாதிரி சொல்றாரு.
அப்ப நேர்மையா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொன்னார்ல, அதெல்லாம் அப்பாக்கே திரும்பி இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்பாவும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. எப்பவுமே இதே மாதிரி இருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பிரீத்தம் கூட டியூஷனுக்கு வந்திருக்காரு. அந்த டியூஷனுக்கு திரும்பி ஈரினும் வந்து ஜாயின் பண்றாங்க. இப்ப டியூஷன் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பும் போது ஈரின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ ரொம்ப ஃபார்மலா பேசுறாரு. போன்ல பேசும்போது நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், அதனால தான் ஹீரோ இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றது இவங்களுக்கும் புரியுது. சாரி கேட்கறதுக்காக வராங்க. சாரி மட்டும் கேட்காதீங்க, நீங்க ஹர்ட் பண்ணது நல்லதுதான். ஏன்னா லவ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரமே கிடையாது. நான் நல்லா படிக்கணும், அது எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப எக்ஸாமோட ரிசல்ட் வந்தது போல பிரீத்தமும் கால் பண்ணி இந்த வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி மேற்கொண்டு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப பிரீத்தமோட கேர்ள் ஃபிரெண்ட் பக்கத்துல வந்து பாஸ் ஆயிட்டேன்னு சந்தோஷமா சொல்லிட்டாங்க. இப்ப அது என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா கேட்டுறாரு. இதனால கேர்ள் ஃபிரெண்டும் சோகமா கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. நீ ரிசல்ட்ட பாக்குறதுக்காக வரலையா, நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியுங்க, நான் இந்த கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் எழுதினேன், இவ்வளவு மார்க் வரும்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து நடக்க போறது முக்கியமான எக்ஸாம்னு உனக்கு தெரியும்ல, அந்த முக்கியமான எக்ஸாமுக்கு 15 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே நீ படிக்க போறியா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கு, அதை வேணா வித்து உனக்கு தரேன், நீ வேற இடத்துல வசதியா இருந்து படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவாய்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துலயே எனக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. அப்துல் கலாம் ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல படிச்சதா சொல்லுவாங்க, ஆனா எனக்கு சொந்தமா தனியா லைட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அந்த எக்ஸாமும் வந்துருது. அந்த எக்ஸாமையே இவர் எழுதி முடிச்சிடுறாரு. ஆனா இந்த எக்ஸாம்ல ஹீரோ செலக்ட் ஆயிருக்க மாட்டாரு. ஹீரோக்கு இன்னும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஹீரோயின் கையை பிடிச்சி இவரை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. அப்பதான் பிரீத்தம் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. பிரீத்தம் கேர்ள் ஃபிரெண்டா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க விட்டுட்டு போயிட்டதா பிரீத்தம் சொல்லிட்டாரு. இவ கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒழுங்கா படிக்க முடியாது, பொண்ணுங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், இவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா உன்னை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினும் சோகமா இங்க இருந்து எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வேகமா பக்கத்துல வந்து இவங்களை சமாதானம் பத்திட்டு இருக்காரு. அப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, எனக்காக உலகத்தையே திருப்பி போடுவேன்னு அன்னைக்கு போன்ல சொன்னல, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உலகத்தை எனக்காக திருப்பி போடு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ராகுல பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வராரு. ராகுல் இப்ப ஐபிஎஸ் ஆபீசராவே மாறி இருப்பாரு. சார் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றதா சொன்னீங்க, இதை ஹெல்ப்பா நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால ராகுலும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு அந்த எக்ஸாம்ல எஸ்ஏ எழுதுறது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது எப்படி கிராக் பண்றது அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஏக்கு போதுமான டைம் இருக்காது, அதனால நீ ரொம்ப வேகமா எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிறாரு. நான் இப்போ ஒரு டாபிக் சொல்றேன், வேகமா எழுதி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன டாபிக்னு கேட்கும் போது உன்னோட பேரை வச்சே நீ எழுதுன்னு சொல்றாரு. ஈஸி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவா வேகமா எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே டைம் முடிஞ்சிருது. இந்த டைமுக்குள்ள 300 வேர்டு எழுதி இருக்கணும், ஆனா ஹீரோ வெறும் 90 வேர்டு தான் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எழுதுனா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்லிடுறாரு. சோ இந்த விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அதுக்கான ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறது கௌரிக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் நீ வேலை எல்லாம் பார்க்க வேணாம், என் இடத்துல உட்காந்து படிக்க மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவாய்ட் பண்ணிட்டாரு. எதுக்குடா வேணாம்னு சொல்லிட்ட, நீயாவது இந்த எக்ஸாமை எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும்டா, நீ ஏதாவது எனக்கு பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த எக்ஸாம்ல எப்படியாவது கிளியர் பண்ணி நல்ல லெவலுக்கு வந்துரு, அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரியே 4-5 பேரை உருவாக்கு, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனலா பேசுறாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி இவரோட இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனும் அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்காக ஸ்டாப் வாட்ச் எல்லாம் வாங்கி தராங்க. அது மூலியமா பிராக்டிஸ் எடுக்கிறாரு. இப்படியே தான் ஹீரோ பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் நல்லபடியா பிராக்டிஸ் எடுத்து ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறாரு. இன்னும் நேரடியா இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பிரீத்தம் இந்த வாட்டியும் ஃபெயில் ஆயிருப்பாரு. அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்பா மேற்கொண்டு ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட போனை வாங்கி ஹீரோயினுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது புரிஞ்சோட பிரீத்தமும் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேன், நேரடியா அவகிட்ட தான் சொல்லுவேன், அப்படி என்னடா அவ உனக்கு முக்கியமா போயிட்டா அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி பேசுறாரு. தேவையில்லாம பேசாத, உன் அப்பா கிட்ட நேரடியா உனக்கு பிடிச்சத பத்தி உன்னால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் நம்பருக்கு ட்ரை பண்றாரு. ஹீரோயின் போன் எடுக்காம ஹீரோயின் அம்மா தான் எடுத்து பேசுறாங்க. அவ வெளியே போயிருக்காப்பா, வந்தா கால் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் போனுக்கு பக்கத்துலயே வெயிட் பண்றாரு. நைட்டு நேரம் தான் ஹீரோயின் கால் பண்ணி பேசுறாங்க. நீ இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் ஏன்னு கேக்குறாரு. ஹீரோயின் அந்த ஊர்ல இருக்கும் போது இவங்க 2 பேருமே பெட்டை ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பாக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அதை அப்பா நம்பி தான் வீட்லயே லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் ஃபீல் பண்றாரு. பிரீத்தமா
பார்க்கலாம்னு நினைச்சா போலீஸ் பிரீத்தம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கிறாரு. ரோட்ல அசிங்கமா பேசினா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் லஞ்சம் எதிர்பார்த்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஹீரோ ஐபிஎஸ்க்கு தானே படிக்கிறாரு, அதனால சட்டத்தை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாரு. இவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாம் பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க. சரி கூட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி வச்சிடுறாங்க. அவரும் சூப்பர் மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ போனை வாங்கி இவர் தான் கால் பண்ணிருக்காரா அப்படின்றத செக் பண்றாரு. இவர் தான் ஹீரோயின் அப்பாக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. எதுக்காகடா இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோனும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்பாங்க, ஒரு வேலையும் கிடைச்சிருக்கும். அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் என்ன பத்தி சொன்னா உடனே நம்பிடுவீங்க அப்படிதானு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்றாரு. பின் என்னப்பா, இந்த நேரம் நான் அவனுக்கு பக்கத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் பா என்ன அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோவும் அந்த ஃபைனல் இன்டர்வியூக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கடைசியில அப்பா அனுப்பி வச்சிருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிரீத்தமா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப பிரீத்தமா இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. நீ மட்டும் இல்லனா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பிரீத்தம் கிட்ட சொல்றாரு. இப்ப பிரீத்தமும் ஹீரோனை பார்த்து சாரி கேக்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீ அப்படி பண்ணனால தான் என்னோட அப்பாவே அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நீயும் மீடியா ஃபீல்ட்ல ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனும் ஒரு லெட்டரை தராங்க. நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த லெட்டரை படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. இவரும் பதட்டமா அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல வச்சு எல்லார பத்தியும் பேசிக் என்கொயரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் ஹீரோ 12th ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இத உள்ள சொல்லாத, அந்த வாட்டி பாட்டி இறந்துட்டாங்க, அதனால தான் 12th ஃபெயில்ன்ற மாதிரி சமாளின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை இப்ப இன்டர்வியூ நடக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள வராரு. அங்க மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. எல்லாருமே டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்றாங்க. அப்பதான் இவர் 12th ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபெயில் ஆயிருக்கிறது தெரிய வருது. ரெண்டாவது வாட்டியும் பார்டர்ல தான் பாஸ் பண்ணிருப்பாரு. ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபெயில்னு கேக்குறாங்க. எல்லாருமே சீட்டிங் பண்ணாங்க, அதனால ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கான இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி நடுவுல இருக்கவர் சொல்றாரு. ஆனா வேற ஒரு லேடி நீ வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லெட்டர்ல என்ன இருக்கு படிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் படிக்கிறாரு. உனக்கு இந்த போஸ்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவரும் அதெல்லாம் படிச்சு சந்தோஷப்படுறாரு. இப்ப அவங்க கூப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் உள்ள கூப்பிடுறாங்க. இதை நீ வேற மாதிரி சொல்லி மறைச்சிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்படி மறைச்சிருக்கலாம், ஆனா அதுவும் ஒரு சீட்டிங் தான். ஒரு சீட்டிங்கை மறைக்கிறதுக்கு இன்னொன்று சீட்டிங் பண்றது சரியில்லை, அதனால தான் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. இவரோட இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூயண்டா இல்ல. இங்கிலீஷ் கூட உனக்கு பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்கிலீஷ் வெறும் லாங்குவேஜ் மட்டும் தான், நாலேஜ் கிடையாது. என்கிட்ட தேவையான நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன் தப்ப மறைக்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லாத, இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, தண்ணி வேணும்னு சொல்றாரு. அங்க இருக்க ஒருத்தவங்களும் கிளாஸை தள்ளி வைக்கிறாங்க. இந்த கிளாஸ்ல நான் குடிக்க மாட்டேன், சாதாரண கிளாஸ்ல தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தண்ணி கிளீனா இருக்கிறது உனக்கு தெரியுதுல, எந்த கிளாஸா இருந்தா என்னன்னு கேக்குறாங்க. இதேதான் நானும் சொல்ல வரேன், நாலேஜ் மட்டும் போதுமே, எதுக்கு லாங்குவேஜ்லாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்க இருக்க ஒரு ஆபீசரும் டென்ஷன் ஆயிட்டாரு. நாலேஜ்லயும் லாங்குவேஜ்லயும் நல்லா இருக்கிற ஆளே எங்களுக்கு கிடைப்பாங்கல்ல, அவங்கள நாங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோமே, ஒன்னு எதுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேக்குறாரு. ஹீரோவும் மவுண்ட் எவரெஸ்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னா, ஆக்சிஜன் சப்போர்ட்டோட அந்த மலையோட உச்சி வரைக்கும் போயிருப்பாரு. அங்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. ஆனா இன்னொருத்தர் ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாம அந்த மலையோட உச்சி வரைக்கும் போய் போட்டோ எடுத்திருப்பாரு. பாக்குறவங்களுக்கு ரெண்டுமே ஒன்னா தெரியலாம், ஆனா ரெண்டுமே ஈக்குவல் இல்லல. என்கிட்ட இருக்க லிமிட்டடான விஷயத்தை வச்சே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அதுக்காக நீங்க வேலையை தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி அந்த ஆபீசருக்கு தெரியுது. நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு திமிரு இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. 2 மாசம் கழிச்சு தான் ரிசல்ட்ட வாசல்ல ஒட்டுவாங்க. இவர 2 மாசம் கழிச்சு ஆட்டோல இந்த இடத்துக்கு வராரு. எனக்கு நம்பிக்கையே இல்ல, கண்டிப்பா என்ன ஃபெயில் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் செக் பண்ணலாம்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இவரை மாதிரியே செக் பண்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல செக் பண்றாங்க. ஹீரோ பேசினது ஒரு ஆபீசருக்கு மட்டும் சுத்தமா பிடிச்சிருக்காது. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நம்ம வைக்கிறது எதுக்கு, இவனை மாதிரி ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரதுக்கு தான், அதுவே நம்ம செலக்ட் பண்ணலனா தப்பாயிடும், அவனை கண்டிப்பா செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாக்குற ஹீரோனும் நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இவர் கொஞ்சம் தள்ளி இருந்துதான் இதை கேட்பாரு. இப்ப கீழே உட்காந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் பக்கத்துல வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ ஜெயிச்சு
வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. பிரீத்தமோ இவரோட பேஷன் நோக்கி போலான்னு முடிவு பண்ணிடுறாரு. இங்க நடக்கிற ஈவென்ட் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஊரை நமக்கு காட்டுறாங்க. ஊர்ல இந்த தகவல் வந்து சேர்ந்துருது. அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அப்பவும் இங்கதான் இருக்காரு. அப்பவும் இந்த தகவல்லாம் கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஒரு லேடி கோச்சிங் சென்டர் ரன் பண்றாங்கல்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருக்கு கிஃப்ட் மாதிரி தந்துடுறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் தரும், நீங்க எங்க இடத்துல தான் படிச்சீங்கன்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்க இடத்துல வந்து பிரச்சனை பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் எப்படியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு இந்த லேடிக்கு புரிஞ்சிருது. இந்த லேடியும் வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் இப்ப ஐபிஎஸ் ஆபீசரா மாறிடுறாரு. ஒரு வருஷம் கழிச்சு துஷ்யந்த பாக்கிறதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தந்து நன்றி சொல்றாரு. துஷ்யந்துக்கு இவர் யாருன்னு தெரியல, யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார், சீட்டிங் பண்ணாம இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ தானே துஷ்யந்தை விட பெரிய போஸ்ட்ல இருக்காரு. இவரும் ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணோம் அப்படின்றதுக்காக பிரீத்தம் வந்துடுறாரு. இதை ஜாலியா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.